வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். நம்மளுக்கு கை கால் வலி, முதுகு வலி, கால் வலி எல்லா வேதனையும் இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான எலும்புக்கு வலுவைத்தன்மை கொடுக்கக்கூடிய சத்தான பொருளை வச்சு தாங்க இன்றைக்கி நல்லா அடுப்பில் நல்லா வறுத்து எடுத்து நல்லா இன்றைக்கி கூழ் மாதிரி கிண்டி நமக்கு சாப்பிட போகிறோம். பாருங்கள், ரொம்ப சத்தானது. இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பொருள்னு நான் சொல்கிறேன். நிலக்கடலை பருப்புங்க, அப்புறம் நம்ம கருப்பு உளுந்து எடுத்துக்கிறலாம். கருப்பு உளுந்து இல்லை, தோல் உரித்த வெள்ளை உளுந்து தான் இருக்குது நம்மக்கிட்ட. உளுந்து, பச்சை பயிறு, அப்புறம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான எலும்புக்கு வலிமைத்தன்மை குடிக்கக்கூடிய கேப்பை மாவு, கேப்பை, அப்புறம் கம்மம்பில்லு, அப்புறம் ஏலக்காய், தேங்காய், வெல்லங்க. இதை வச்சு தாங்க இன்றைக்கி நல்லா ஹெல்த்தியான உடம்புக்கு நல்லா சத்தான பொருளை வச்சு இன்றைக்கி நல்லா பிள்ளைகளுக்கு லீவுனால் ரெஸ்ட்டு அவங்களுக்கு கிடச்சதுனால இன்றைக்கி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இன்றைக்கி செய்ய போகிறோங்க. இதை ஃபுல்லாக இப்போ வறுத்து எடுத்துக்கிடுவோம். வாங்க, பச்சை பயிரை வறுத்து எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், பச்சை பயிரை நல்லா நிறம் மாற வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கணும். ரொம்ப தீ போட்டுறக்கூடாது, இளம் தீயாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும். பாருங்கள், இப்போ நல்லா நிறம் மாறிட்டு நல்லா வறுபட்டுட்டு இப்போ அப்படியே ஒரு பாத்திரத்தில் தட்டி ஆற விட்டுருவோம். அடுத்தது உளுந்தை நம்ம போட்டு வறுத்து எடுப்போம். நல்லா ஆறட்டுங்க. நல்லா வறுபட்டுட்டு இப்போ உளுந்தை வறுத்து எடுத்துருவோம். அதோட மனமும் வாசமும் தெரிஞ்சிருங்க. அப்படியே கருவிடாமல் எல்லாம் தீயை வெக்கையை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், நல்லா உளுந்து வறுபட்டுட்டு இதையும் நல்லா ஆற விட்டுருவோம். இப்போ கம்மம்பிள்ளை வறுத்து எடுத்துக்கிடுவோம். நல்லா ஏற்கனவே வறுத்த கடலை தான் வச்சுருக்குறோம். இப்போ லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோம். நம்ம தோலை மட்டும் நீக்கிக்கிடுவோம். இப்போ தேங்காய் பூவை நீங்கள் திருவி கூட சேர்த்துக்கிறலாம். அதோட நாங்கள் வறுத்து சேர்த்துக்கிறோம். இதுக்கு தானே இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சுங்க. நல்லா ஆறட்டும். ஆறவும் அப்படியே அம்மியில் போய் பவுடர் ஆக்கிடுவோம்.
எடுத்துக்கிடுவோம். கடலைப்பருப்பை அப்படியே முனிக்கி எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லாமே உடம்புக்கு சத்தான பொருள் தான். மாதிரி அரைச்சி எடுத்துக்கிற வேண்டியது அம்மியில். கேப்பையவும் அப்படியே அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ உளுந்த அப்படியே வறுத்த உளுந்த அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக முணுக்கி எடுத்துருவோங்க. இப்படி தாங்க நல்லா பவுடர் மாதிரி அம்மியில் வறுத்ததை ஃபுல்லாக சத்தான பொருளை ஃபுல்லாக முணுக்கி இப்படி எடுத்துக்கிறணும். உங்கள் வீட்டில் மிக்ஸி ஜார் இருந்தால் அதில் கூட நீங்கள் வறுத்து பொடியாக்கிக்கிறலாம். எங்களுக்கு அம்மியிலையே அரைச்சி கிண்டி குடித்தாதாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். எடுத்த கம்மம்பிள்ளை அப்படியே அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. பட்டாணி கிடையாது, பச்சை பயிர். இப்போ வெல்லத்தை வந்து நம்ம நல்லா இடித்து அம்மியிலே எடுத்துக்கிட்டோம். நல்லா அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்து மாவோடு சேர்த்துக்கிடுவோம். இப்போ எல்லா மாவையுமே எல்லா சத்து உள்ள பொருளையுமே இப்போ அம்மியிலையே நல்லா முணுக்கி எடுத்தாச்சு. நம்ம அம்மியிலையே இடித்து நல்லா காய்ச்சறதுக்கு வெல்லத்தை இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சும், ஒரு லோட்டா தண்ணி. இப்போ நல்லா வெல்லத்தை காய்ச்சிக்கிடுவோம். ஏன்னா வெல்லத்தில் தும்பு தூசிகள் இருக்கும், அதை வந்து நம்ம ஒரு அரிப்பை வச்சு தான் எடுத்துக்கிறணும். இப்போ நல்லா வெல்லம் காயட்டும். மண்பானையில் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த தண்ணியை அப்படியே மண்பானையில் ஊற்றி நம்ம அடுப்பில் தூக்கி வச்சுருவோம். மாவை வந்து நல்லா முணுக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இன்னொரு பாத்திரத்தில் கட்டி தரலாமல் நம்ம கரைச்சி வச்சுக்கிடுவோம்.
இறக்கி அப்படியே ஆற விட்டுருவாங்க. வெல்லம் ஆறட்டு. இப்போ அடுப்பு கூட ஏறிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றி திரளாமல் அப்படியே கிண்டிடுவோம். இப்படி அடி பிடிக்காம இப்படியே கிண்டணுங்க. கிண்ட கிண்ட பாருங்க எவ்வளோ தண்ணி வச்சுருந்தோம். இப்போ தண்ணிலாம் நல்லா வற்றி அந்த மாவுலாம் நல்லா வெந்து வருது பாருங்க. திக்கான வசத்துக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம அடுப்பில் வந்து மண்பானையில் தண்ணியை ஊற்றி சூடாகுனதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம இந்த மாவையெல்லாம் நல்லா கரைச்சி வச்சுருந்தோம். கரைச்சி வச்சு அந்த சுடு தண்ணியில் ஊற்றி இப்படி கிண்டும் போது வந்து மாவு வந்து திரளாது. பாருங்கள் எப்படி வெந்து வருதுண்டு. இப்போ பாருங்கள் நல்லா நம்ம மண் பானையில் இங்கே பாருங்கள் அடி பிடிக்காமல் எப்படி கிண்டி இருக்கேன். மாவுலாம் ஒன்று சொன்னாப்புல வெந்து வந்துட்டு. இப்போ நம்ம ஏலக்காவை சேர்த்துக்கிடுவோம் வாசத்துக்கு. இப்போ நல்லா கட்டியாக வந்துருச்சுங்க. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இனிப்பை சேர்த்துக்கிடுவோம். இப்போ கூழ் நல்லா ரெடியாகிருச்சு. நம்ம தேங்காவை கொஞ்சம் திருவி வறுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கிடுவோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே இறக்கி நம்ம ஆற விட்டு பிள்ளைகளுக்கு ஊற்றி கொடுப்போங்க. அவங்க குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். நல்லா டேஸ்ட்டு அருமையாக இருக்குதுங்க. இது மாதிரி நீங்களும் வாங்கி நல்லா வறுத்து பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. பெரிய ஆளுகளுக்கும் நல்லா சாப்பிடுங்க. நல்லா கால் வலி, கை வலி, முட்டு வலி, வயிறு வலி எது இருந்தாலும் சரி இது நல்லா குணப்படுத்தும். இதை வாரத்தில் ஒரு முறை செஞ்சு பிள்ளைகளுக்கும் நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது.
உங்கள் பெரியம்மா தந்த கூழ் நான் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. உண்மையிலே டேஸ்ட்டும் சுவையும் அதிகமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே உள்ள பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. எல்லாத்துக்கும் ஹாய்.